பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து டெல்லி நோக்கி செல்ல முயன்ற விவசாயிகள் மாநில எல்லையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடுத்து நிறுத்தப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போதைய கள நிலவரம் என்னவாக உள்ளது? டெல்லி ஹரியானா மாநிலத்தினுடைய எல்லை பகுதியான ஷம்பு எல்லையில் தற்பொழுது விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளானது வீசப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் இருந்து போலீஸ் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பை நீக்கிவிட்டு டெல்லிக்குள் அவர்கள் செல்ல முற்பட்ட பொழுது அவர்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகளை தற்பொழுது டெல்லி மற்றும் ஹரியானா காவல்துறை அதிகாரிகள் வீசியுள்ளார்கள். மிக முக்கியமாக ஹரியானாவுடைய அம்பாலா பகுதியிலிருந்து 100க்கும் அதிகமான விவசாயிகள் பேரணியாக டெல்லியை நோக்கி டெல்லி சலோ போராட்டத்தில் அவர்கள் பேரணி இன்று தொடங்கிய பொழுது அதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்ட நிலையில் இந்த ஒரு நடவடிக்கையை தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளார்கள். ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே டெல்லி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எல்லையான காசிப்பூர் மற்றும் சில்லா எல்லையில் விவசாயிகள் முகாமிட்ட நிலையில் இன்று சம்பவ பகுதி மூலமாகவும் அவர்கள் நுழைவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறார். அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்களை கலைப்பதற்காக தற்பொழுது தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கலைப்பதற்கு முயற்சிக்கிறார். அது மட்டுமல்லாமல் 4 கட்ட பாதுகாப்பு அடுக்குகளையும் அங்கு போட்டு அதன் மூலம் அவர் தடுப்பதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் அந்த தடுப்புகளை அகற்றிவிட்டு மேலும் முன்னேறுவதற்கான ஒரு முயற்சியில் விவசாய சங்க உறுப்பினர்கள் மற்றும் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.